எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மெச்சூர்ட் சோல்ஸ், மன முதிர்ச்சி உள்ள ஆத்மாக்கள். பாருங்களேன், நம்ம யூடியூப் ஸ்பேஸ்க்கு வந்து இந்த மே 22, 2024 வந்ததுன்னா நம்ம 8 வருஷம் கம்ப்ளீட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல முதல் நாள்ல இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சகோதரி நம்மள யூடியூப் சேனல் வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராஜயோக வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்னன்னா, அவங்க கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பதான் இவங்க உள்ள வராங்க. பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்புல இது கோர்ட்ல கேஸ் போகுது. அதாவது அவரு டிவோர்ஸ் கேட்கிறாரு, இவங்க சேர்ந்து வாழணும்னு கேட்கறாங்க. அது உங்களுக்கு தெரியல, கோர்ட்டு கேஸ்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் அப்படி ஓடும் இல்லையா? இதுல இவங்களுக்கு வந்து இந்த லோயர் கோர்ட்ல வந்து எப்படி தீர்ப்பாகுதுன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா இந்த அன்பின் சக்தி எப்படி வாங்கி கொடுத்து, இதெல்லாம் இவங்க ராஜயோகத்துல ட்ரை பண்ணி அவங்க கணவர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்த இது என்னன்னா டிவோர்ஸ் தான். இவங்க வந்து இதாகல, டயர்ட் ஆகல. உடனே இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, திருப்பியும் சேர்த்து வைங்க அப்படின்னு போறாங்க. அந்த இதுவும் 2-3 வருஷம் ஓடுது. இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து திருப்பி அன்பின் சக்தி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடமெண்டா இருக்காரு, பிரிஞ்சுதான் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில சமீபத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கணவர் வீட்டுக்கே போறாங்க, அதாவது சேர்ந்து வாழலான்ற அதுக்கு போறாங்க. அவர் வந்து அவமதிச்சு திருப்பி அமைச்சிடறாரு. பெரிய துக்கத்தோட அவங்க போகும்போது இவங்க ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல அது பிரச்சனை பெருசா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா எனக்காகவும் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் யோகா பண்ணுவேன். இந்த வாட்டி போயிட்டு வரும்போது இவங்களுக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு. அதாவது இனிமே இவர் கூட வாழ்றது லாஜிக் இல்லை அப்படின்னு. சமீபத்தில் ஹைகோர்ட்லயும் என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா டிவோர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இவங்க தனியாள் ஆயிட்டாங்க. இத்தனை வருஷத்துல, அதாவது நம்ம யூடியூப் ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா, 8 வருஷமா இவங்க வந்து இந்த போராட்டத்துல தான் இருந்தாங்க. கோர்ட்டு கேஸ் தான் இருந்தாங்க. கடைசியில வரைக்கும் இவங்களுக்கு ஆதரவா கோர்ட்டு தீர்ப்பு வரல. இப்போ நிறைய பேர் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து நம்மளை கூப்பிடுறாங்க, ஒரு பிரச்சனைக்காக கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் உச்சகட்டத்துல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் உங்க சிவன் இப்படி பண்றாரு அப்படின்னு என்ன திட்டிருக்காங்க. அவருக்கு வச்சு செய்யறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா, அது வேற யாரா வச்சுட்டு போலாம், தூக்கம் கொடுத்துட்டு போலாம்ல, எனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு, ஏதோ நான் எங்கிட்ட கேட்டு தான் அவர் பண்ற மாதிரி என்ன திட்டிருக்காங்க நிறைய பேர். ஆனா இந்த சகோதரி வந்து ரொம்ப மெச்சூர்டா நடந்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். நானே ஒரு வாட்டி கேட்டேன், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க வந்தது இவங்க சிஸ்டம்குள்ள வந்ததும் எப்படியாவது கணவரோட சேரணும்னு தான், அதுக்கு இந்த ராஜயோகம் ஹெல்ப் பண்ணணுன்ற நம்பிக்கையில தான் வந்தாங்க. ஆனா ஆரம்பிச்சது எதுக்காக இதுக்குள்ள வந்தாங்களோ, 7-8 வருஷமா நம்ம கூட டிராவல் பண்றாங்க, ராஜயோகம் பிராக்டிஸும் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தோல்வி மேல தோல்வி தான். அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு பரமாத்மா மேல கோபம் வரலையா? ஏன்னா நீங்க அது இது ஒரு சின்ன அஜெண்டா, திருமணமான கணவரோட திரும்பி சேரணும், அவ்வளவுதான் அவங்களோட அஜெண்டா இருந்தது. ஆனா அது வந்து எங்கேயுமே அவங்க சக்சஸ் பார்க்கல. சின்ன கோர்ட்லயும் தோத்துட்டாங்க, பெரிய கோர்ட்லயும் தோத்துட்டாங்க, வீட்டுக்கு போய் சேரலாம் போனா அங்கேயும் அவர் அவமதிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா இந்த பிறவியில் அவர் எனக்கு கணவர், அவர் வந்து விருப்பப்படல, கோர்ட்டு கேஸ்ன்னு போனாரு, அதனால இன்னைக்கு அவர் கோர்ட்டும் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனா இந்த அப்பான்றவர் எனக்கு 63 ஜென்மம், இந்த கல்பம் ஃபுல்லா எனக்கு அப்பாவா இருந்திருக்கிறாரு, என் நல்லது கெட்டதுக்கெல்லாம் என் கூடயே இருந்திருக்கிறாரு. அப்போ அவரை நான் எப்படி டைவர்ஸ் பண்ணுவேன், நான் எப்படி அவரை விட்டுட்டு போவேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இப்பவும் அவங்களுக்கு என்னன்னா, அந்த டிவோர்ஸ் வந்து அவங்களுக்கு காயதான் படுத்துது. அப்படி இருந்தாலும் இறைவன் வந்து வேற ஏதோ ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கு, அது நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. அது புரியும் போது புரியும், அது வரைக்கும் அது கரெக்ட்னு ஏத்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கு அவங்களுக்கு. வந்து இன்னைக்கு நிலவரத்துல லேட் 30s இருக்கும் வயசுபடி. ஓகேவா? அப்ப நான் கேட்டேன், என்னம்மா நீங்க வந்து இனியொரு திருமணம் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா, ஸ்ரீமத் என்ன சொல்லுதுன்னா, இனிமே புதிய உறவு ஒண்ணு வச்சுக்க வேணான்னு பாபா சொல்லியிருக்காரு, இனி இருக்க நாட்கள் கொஞ்சம் தானே, நான் பாத்துக்கிறேன், நான் எனக்கு திருமணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது, இனிமே நான் உண்டு பாபா உண்டு அப்படிதான் இருக்க போறேன்.
இவங்க வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றாங்க. அதாவது இவங்களோட இதுக்கு வந்து ரொம்ப வசதியானவங்க, அந்த மாதிரி ஃபேமிலியில இருந்தவங்க தான். இப்போ வந்து இவங்க அப்பாவும் சமீபத்தில் காலமாயிட்டாங்க. இவங்க வந்து அண்ணன் அவருடைய கேர் ஆஃப்ல இருக்காங்க. இப்படிதான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல சில பிஸ்னஸ் நான் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் வாங்குற பொருளும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் வாங்குறது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் பண்றேன். ஓகே. ஸோ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களுடைய மன முதிர்ச்சி இருக்குல்ல, அந்த மெச்சூர்டு குவாலிட்டி இருக்குல்ல, இது வந்து அப்ரிஷியேட்டே பண்ணும். கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறது வந்து இந்த 8 வருஷத்துல நான் டிராவல் பண்றதுல எங்களுடைய அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறவங்க கடையில வந்து நிறைய பேர் வந்து தோண்டு போனவங்களை ஜாஸ்தியா பார்த்துருக்கேன். பரமாத்மா பச்சை பச்சையா திட்டுறவங்கள பார்த்துருக்கேன். சிஸ்டம் மட்டும் ஓடி போனவங்கள பார்த்துருக்கேனே தவிர இவங்களோட மெச்சூரிட்டி வந்து ரியலா என்ன வந்து பிரமிக்க வைக்குது. ரியலாவே வயசு சின்னது. இதுக்கு இடையில இவ்வளோ பெரிய போராட்டம் லைஃப்ல. அப்பாவை இழந்துட்டாங்க, கணவர் வந்து லீகலா வந்து இழந்திருக்காங்க. ஓகேவா? ஆனாலும் நான் பாபா விட மாட்டேன், இறைவனை விட மாட்டேன் அப்படின்னு அவர் கை கெட்டியா பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகும். ஒரு தனி வீடியோவில் நான் போட்டு சொல்றதுக்கு காரணம், நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரோட மனநிலை எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக இறைவனை கனெக்ட் பண்றோம், அது நமக்கு சாதகமாக வரணும்னு எதிர்பார்க்கும். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். ஆனா எல்லாம் அப்படிதான் நடக்கணுமான்னா அப்படி இல்லை வாழ்க்கையில். அப்போ நமக்கு நடக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இவங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா நானும் எத்தனையோ வாட்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. அவங்க கேட்கும் போதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கே டவுட் வரும், என்னப்பா நான் அவங்க கனெக்ட் பண்றேன், என்னோட கனெக்ஷனுக்கெல்லாம் சக்தியே இல்லையா, இப்படிலாம் கூட கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கு அதுதான் நல்லது போல இருக்கு ட்ராமா படி, அதனால அது அப்படி நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெச்சூரிட்டி வந்து பாராட்ட வேண்டியது. இப்போ நீங்க வீடியோக்கான பார்த்துருக்கீங்க. நீங்க யோகா பண்ணும்போது இந்த ஆத்மாவுக்கு வந்து சக்தி கொடுக்கறதுக்கு கேட்டு பாருங்க பரமாத்மா. ஏன்னா இவங்க ஏற்கனவே சக்திசாலியா தான் இருக்காங்க. மேலும் நம்மளோட ஒரு சகோதரி ஒருத்தருக்கு வந்து இந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, டஃப்பான டைம்ல வந்து நம்ம எல்லாருமே யோகா பண்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்கும். அந்த ஆத்மாவுக்கு இனி வரக்கூடிய நாட்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கான சக்தி இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு தகவல், சில மாசங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு யோகா சென்டர் திறப்பு விழாக்கு போயிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுங்கா சத்திரத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்க நான் போயிருந்தேன். அதை திறந்து வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஞாபகம் வரதுக்காக சொல்றேன். அந்த திருவாண்டத்துல இருக்க அந்த பத்மநாபபுர கஷேத்திரத்தினுடைய ராணி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. இதுக்கு இடையில ஒரு சம்பவம். என் குழந்தையோட பர்த்டே வந்து இந்த மாசமே 22ஆம் தேதி வருது. ஓகேவா? இதுக்கு இடையில ஒரு நாள் என் ஒய்ஃப் வந்து குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 17 வயசு ஆக போகுது. எல்கேஜில இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து எல்லா பர்த்டேக்கும் நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வாங்கி கொடுக்காமலாம் இருந்தது இல்லை. அப்ப என்னன்னா பிறந்த அந்த டைம்ல ஒரு 10 வயசு வரைக்கும் 3 செட்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு. அன்னைக்கு பைசா இருந்த டைம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது 2ஆ குறைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு செட்டாவது மினிமம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படிலாம் இருந்தது. இப்படி ஏன் ஒய்ஃப் இப்படி சொல்றாங்க, நம்ம எதுவும் பண்ணாத மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு தோணுச்சு. சரி பர்த்டே டைம் கூட நான் எப்படியா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பாபாவை கனெக்ட் பண்ணேன். இது ஏதாவது ஸ்பெஷலா பண்ணும்ப்பா பர்த்டேவை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு அதே நாள் ஒரு 11 மணி இருக்கும். அப்பதான் இந்த யோகா சென்டர் சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது நாங்கள் அன்னைக்கு நிகழ்ச்சி போய் ஒரு 6 மாசம் மேலே ஆயிருக்கோம். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவரா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நான் உங்களை ஃபேமிலியோட வர சொன்னேன்ல, வந்து தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன், நீங்க ஏன் வரல, ஏன் யோசிக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் யோசிக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு. அப்பதான் எனக்கு இந்த பர்த்டே ஞாபகம் வந்தது. பர்த்டே இருக்கு குழந்தைங்களுக்கு, அது அங்க வந்து நடத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ ஒரு சொன்னாரு சந்தோஷமா வாங்க, குழந்தை 22ன்றது திங்கக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க, இங்க தங்குங்க, அடுத்த நாள் பர்த்டே கொண்டாடிட்டு கிளம்பி போங்க, எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்தா போதும், எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு. பாருங்களா எப்படி வந்து அமைஞ்சு வருது பாருங்க. அவரே சொல்ல நானே கேட்கலாம் வாங்குறேன் அப்படின்னு. இப்போ என்னன்னா எனக்கு யாத்திரை பண்ணி போகணும், யாத்திரை பண்ணி வரணும். இப்போ ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க எதையும் யோசிச்சு சொல்றேன் அப்படின்றாங்க. குழந்தைங்க வந்து அந்த ஒரு யோகா சென்டருக்கு போய் உட்காந்து கேட்கலாம் கட் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு என்ன அந்த ஸ்விம்மிங் பூல், மாலு, அவங்க ஏஜுக்கு அதுதான் யோசிப்பாங்க. ஏன்னா அது திட்டத்துல தான் இருக்கு. நான் ஏன் இதை யூடியூப்ல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த இடத்த தர தயாரா இருக்காரு. நம்ம வந்து இந்த 8 வருஷமா கிட்டத்தட்ட ஆக போகுது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு.
இது வரைக்கும் 1-2 வாட்டி தான் நம்ம வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணது ஒரே ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல ஏன் நம்ம நடத்தக்கூடாது? ஒரு சண்டே போல காலம்பரம் ஒரு 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பி போற மாதிரி, மதியானம் சாப்பாடெல்லாம் போடுற மாதிரி வந்தோமா, ஒரு ஒரு என்ன சொல்றது 2-3 செஷன் நடத்தலாம், 2-3 யோகா செஷன் வச்சுக்கலாம், சில விளையாட்டுகள் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அதாவது ஃபன் மாதிரி காலம்பரம் சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு ரீயூனியன் மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இப்போ கேள்வி என்னன்னா, எனக்கு அந்த இடத்தோட பேர் டக்கு ஞாபகம் வரல. சுபாச்சத்திரத்துல 30 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை, இப்போதுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு உங்களால வர முடியுமா? வர முடிஞ்சா நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம்னா, ஜூன்லயோ அந்த மாதிரி டைம்ல வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு சண்டே அது உங்களுக்கு ஓகேவா? இருந்தா நீங்க வருவீங்களா? ஏன்னா நமக்கு ஒரு கற்பனையாவது இருக்கணும். ஒரு 10 பேர் வருவாங்க, இல்ல 20 பேர் வருவாங்க, இல்ல 50 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஸ்வீகாரம் பண்றதுக்கு. இது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நிகழ்ச்சி நடத்தி பார்க்கலாம். நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி அடிக்கடி இல்ல எல்லா வருஷமும் அந்த டேட்ல நம்ம நடத்திட்டு இருக்கலாம். இதெல்லாம் யோசிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.